ஒரு முழு அரஃபா நாள வெயில்ல கடந்து துவா செஞ்சு, இபாதத்துல கழிச்சுட்டு வந்த சோர்வோட, அல்லாஹ் தஆலாவின் விருந்தினர்கள் கொஞ்ச நேரம் அமைதியா ஓய்வு எடுக்கிற இடம் தான் இந்த முஸ்தலிஃபா. இங்க வந்து பெரிய வசதி இருக்காது. திறந்த வானம், மண் தரை தான். ஆனா, அதுல கிடைக்கிற மன நிம்மதியும், சந்தோஷமும் வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஏன்னா, இது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட ஒரு இடம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜம்ரத் கல் எறியறது, குர்பானி குடுக்கறது, தலைமுடி எடுக்கிறது, காபாவ தவாப் செய்றது மாதிரியான அமல்கள்ல ஈடுபடுவாங்க. அதனால ஹாஜிகள் இந்த இரவுல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அடுத்த நாளுக்காக தயாராகுறாங்க. இந்த காட்சிய பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு விதமான வித்தியாசமான உணர்வு வருது. லட்சக்கணக்கான மக்கள். ஆனா எல்லோரும் ஒரே மாதிரியான இஹ்ராம் உடை, ஒரே துவா, ஒரே இறைவன். சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ பெரிய மன்னனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், இங்க வேற்றுமை கடந்து ஒரே வெள்ளை ஆடையில பல லட்சக்கணக்கான இதயங்கள் ஒரே இறைவனை நோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற முழக்கத்தோடு சமத்துவ கடலாக காட்சியளிக்கும் இந்த புனித ஹஜ். எல்லா புகழும் இறைவனுக்கே. மாஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் கபூல் பண்ணணும். அவங்களுடைய துஆக்கள ஏத்துக்கொள்ளணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை குடுக்கணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.